and share the word with us. Let me introduce him to you. Pastor Jnana Prahasam, வாருங்கள் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Pastor Jnana. Yes, praise the Lord. Sister, God bless you. Amen. God bless you too, Pastor. வாருங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். 110 நாடுகளும் நாங்களும் அவளோடு நிற்கிறோம் உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May the Lord strengthen you. ஆமென். ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஒரு புதிய மாதத்திற்குள் சுவாமி எங்களை இந்த ஆன்லைன்ல இணைத்துக் கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே அவரோடு இணைந்து கொள்வதற்காக உமது பாதத்தில் நின்று என்னை நீர் உமது இரத்தத்தால் மூடி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தியதற்காக தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் இவ்வளவோ இயற்கையும் செயற்கையும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருந்த பொழுதிலும் கூட சுவாமி எங்களுடைய சத்தம் சுவாமி உமது கிருபையின் ஆசனத்தை அண்டையில் வந்து சேர நீர் கொடுத்த தயவுக்காய் உமக்கு கோடான ஓடி தோசரம் ஐயா. அதனால மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்ப முதல் முடியும் வரை அவரையும் தைரியத்தோடு இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் சுவாமி உமது பிரசனத்தில் வைத்திருக்கிறதற்காக தோத்திரம் ஐயா. அவரை ஆசீர்வதிங்க என்று சொல்வதோடு இந்த ஊழியத்தை தைரியத்தோடு நடாத்தி வருகின்ற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே உமது பாதத்தில் வைக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே தைரியத்தோடு செய்ய நீர் இதுவரைக்கும் செய்த காரியத்திற்காக உமக்கு கோடி நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க. உமது ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாத ஆண்டவரே உமது கிருபை எனக்கு போதும் என் பலவீனத்திலே என்று சொன்ன தேவன் நீங்க. எனவே எங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட வழி நடத்துகிற சகோதரியை சாமி உமது பாத்திரை வைக்கிறேன் ஐயா. அந்த தாயாரையும் சுவாமி ஆரம்பம் முதல்ல முடியும் வரை எல்லா காரியங்களையும் தைரியத்தோடு செய்து முடிக்க உமது இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க சுவாமி என்று சொல்லி எங்களுடைய பலத்தினாலேயும் பராக்கிரமத்தினாலேயும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி என்று சொல்லி அந்த சகோதரி உமது உபகாரத்திலே பாரம் கொடுத்துட்டேன் சுவாமி. ஆசீர்வதிங்க. அது வனமாக இன்றைய நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு பேச நீர் கொடுத்த தருணத்திற்கா உமக்கு கோடான கொடி தோஷம் ஐயா. உமோடு இருப்பதுதான் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையாக சித்தம் செய்வதுதான் ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தின் இயக்கமாக இருக்கிறது ஐயா என்று சொல்லி மேலானவைகளை மேன்மையானவைகளை தேடுங்கள் என்கின்ற தலையங்கத்தில் நான் பேச தயாராகிறேன். ஆவியானவருடைய என்னை பலப்படுத்துவாராக. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமி உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது கொலோசியர் 3வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே வனமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த எந்த அலுவலகத்திலேயும் கீழ் மட்டத்தில் இருந்து கொண்டு வேலை செய்கிறவர்கள் யாவரும் அதே மட்டத்தில் இருக்க விரும்பப்பட மாட்டார்கள். பதவி உயர்வு பெற்று படிப்படியாக மேலே போக வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி மேலானவைகளையே நாடுவார்கள். அப்படியே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நீங்கள் இருக்கிற நிலையிலே திருப்தி பட்டு விடாமல் மேலான உன்னத அனுபவங்களையும்
உள்ளத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாட வேண்டும். உலகம் நமக்கு போலிகளை காண்பிக்கின்றது, ஆனால் கர்த்தரோ மேன்மையானவைகளை காண்பிக்கின்றார். சாத்தான் அனித்தியமான காரியங்களை காண்பிக்கின்றான். கர்த்தரோ நித்தியமானவைகளையே காண்பிக்கின்றார். மேன்மையான சுதந்திரங்களை காண்பிக்கின்றார். சாத்தான் உலக ஆசை இச்சைகளையும் சிற்றின்பங்களையும் காண்பிக்கின்றான். கர்த்தரோ பரலோக பேரின்பங்களையும் காண்பிக்கின்றார். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் மேன்மையானவைகளையே நாடட்டும். ஏசாவும் யாக்கோப்பும் இருவரும் சகோதரர்கள் என்று உங்களுக்கு தெரியும். சரி, ஏசாவினுடைய கண்கள் சாதாரணமானவைகளின் மேலேயே திருப்திப்பட்டு விட்டது. கூழ் இருந்தால் போதும், ஒருவேளை போஜனம் இருந்தால் போதும், கீழான இதற்காக மேலானதை அசட்டை பண்ணி விட்டான். ஆனால் யாக்கோப்பு அப்படி அல்ல. மேலானவைகளை நாடி அதற்காக எந்த தியாகமும் செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார். ஒரு சகோதரி பொன்னம்மா, ஒரு சன்னியாசியாக இருந்தவர், அடிக்கடி ஒரு பாட்டை பாடுவதை நான் நினைவூட்டுகின்றேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்று ஒரு பாட்டை அந்த அம்மா பாடுவார்கள். மண் என்பது உலகம், மாம்ச இச்சைகளை காண்பிக்கின்றது. இந்த பாவங்களில் விழுந்து மாணிக்கமாகிய கிறிஸ்துவை நான் இழக்கவே மாட்டேன். அவரே எனக்கு விளைவு இருந்தவர், மகா உன்னதமானவர், என்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறவர். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? உலக காரியங்களுக்கா அல்லது கர்த்தருடைய காரியங்களுக்கா? நீங்கள் நாட வேண்டிய மேலானவைகள் என்ன? மேன்மையானவைகள் என்ன என்பதை இன்று நாங்கள் தியானிக்க போகின்றோம். மேன்மையான நாமம், கவனிங்க, மேன்மையான நாமம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவம் வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 8வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தாவீது ராஜா உலக வாழ்க்கையிலே பல மேன்மைகளை கண்டிருக்க கூடும். யுத்தத்தில் ஜெயங்களை கண்டிருக்க கூடும், மேன்மையான கிரீடங்களை கண்டிருக்க கூடும், அரண்மனைகளையும் ஆஸ்திகளையும் செல்வங்களையும் கண்டிருக்க கூடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் கர்த்தருடைய நாமத்தையே மேன்மை உள்ளதாக கண்டார். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு தேவனை துதித்தார். அவருடைய மேன்மை என்ன? கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே ஆகும். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ற கர்த்தர் எவ்வளவு உரிமையோடு சொல்லுகிறார், எவ்வளவு உரிமையோடு சொல்லுகிறார் என்று பாருங்கள். அதை நாங்கள் 2 நாளாகமும் 7வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 2 நாளாகமும் 7:14. ஒரு பெண் மிக ஏழ்மையாக, படிப்பு இல்லாதவளாக இருக்கலாம், ஒரு பெண். ஆனால் ஒரு மகா பெரிய ஒரு செல்வந்தர் அவளை திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லுவோமே. அந்த செல்வந்தருடைய பெயர்
அவளுக்கு கற்பிக்கப்படுகிறது. தன்னுடைய கையெழுத்து போடும் பொழுதெல்லாம் தன்னுடைய பெயரோடு கணவனின் செல்வந்தன் பெயரையும் இணைத்து கொண்டு மிஸ்ஸஸ் சோ கையொப்பமிடுகிறாள். அது அவளுக்கு ஒரு அந்தஸ்தை மேன்மையாக தருகிறது. உங்களுக்கு கர்த்தர் நாம எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தருகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருவகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நீதிமொழிகள் 18:10 புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தம்முடைய நாமத்தை பயன்படுத்திக் கொள்வர்களும்படி சொன்னார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று யோவான் 14:13 வாசிக்கின்றோம். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்ள போவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று யோவான் 16:23 வாசிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் உலகத்தோர் பூமியின் கீழுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பிலிப்பியர்களுடைய நிருபம் 2:9-10 வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். மட்டுமல்ல, ஜெபத்திலே அவருடைய நாமத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றையும் கேட்க இல்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:24 24 வாசிக்கின்றோம். ஜான் 16:24. இரண்டாவதாக மகா மேன்மையான சந்ததி, லெகசி, சந்ததி. நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்தில் செய்திகளை சொல்லி என்னை மகா மேன்மையான ஒரு சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்பதை 17:17 வாசிக்கின்றோம். 1 நாளாகமும் 17:17. தாவீது ராஜாவின் ஜெபத்தை நாம் எங்கே பார்க்கின்றோம்? ஆடுகளை மேய்த்த தாவீதை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் மகா மேன்மையான சத்தியத்தின் மனுஷனாக பார்க்கிறார் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். மனுஷன் பார்க்கிற விதம் வேறு, கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு. மனுஷன் பெரும்பாலும் தீமையான நினைவுகளோடு யாருக்கு என்ன கொடுத்தால் என்ன செய்யலாம் என்று பார்க்கிறான். ஒருவனுடைய நிறைவுகளை பார்ப்பது இல்லை. குறைவுகளையே உடனடியாக பார்த்து குற்றம் சாட்டுகிறான். தட்டு கொடுத்து உற்சாகப்படுத்த ஒருவருமே இல்லை. கீழே விலை பண்ணி காலுக்கு கீழாக போட்டு மிதிக்கவே ஒவ்வொரு மனுஷனும் முயற்சிக்கின்றான். மைக்கேல் ஏஞ்சலோ என்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பி, அவருடைய நண்பரும் இருவரும் ஒரு காட்டு பகுதியான இடத்திலே போய்கொண்டு இருந்தார்களாம். சற்று தூரத்திலே ஒரு பெரிய கருங்கல் பாறை ஒன்றை மைக்கேல் ஏஞ்சலோ பார்த்து விட்டு, எத்தனை அழகான ஒரு தேவ தூதன் என்று சொல்லி பரவசம் அடைந்தார். பக்கத்திலே உள்ளவருக்கோ ஒன்றுமே புரியவில்லை. எங்கே தேவதூதன் என்று சொல்லி சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆனால் மைக்கேல் ஏஞ்சலோ கருங்கல் பாறையை உளிகொண்டு செதுக்கி தேவதூதனின் சிலையாக படித்த போது அந்த நண்பனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் பார்த்த விதம் வேறு, ஆனால் சிற்பி மைக்கேல் ஏஞ்சலோ பார்த்த விதம் வேறு. இத தமிழ்ல நான் ஒரு பழமொழியா கேட்டிருக்கிறேன். அதாவது, கல்லை கண்டால் நாயை காணே, நாயை கண்டால் கல்லை காண். சிந்தனையின் பார்வையில் தான் ஒவ்வொரு காரியங்களை எங்களால் பார்க்க முடிகின்றது.
மரியாள் எளிமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள் தான். ஆனால் ஆண்டவருடைய தாயாராகும்படியாக மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளுக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று மரியாள் சொல்லுகிறாள். ஒரு சின்ன பொண்ணு இருந்தா ஒரு 18-19 வயசு இருக்கும். அதை நாங்கள் லூக்கா 1:48 என்பதை மரியாளினுடைய சாட்சியாக வாசிக்கின்றோம். மூன்றாவதாக மேன்மையான சுதந்திரம். இந்த சுதந்திரம்ங்கிறதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இண்டிபெண்டன்ட் பரலோகத்திலே அதிக மேன்மையான நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆசைகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட்டு கொடுத்தீர்களாகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாமல் இருங்கள் என்று எதிரேய 10வது அதிகாரத்துல 34-35 வாசிக்கின்றோம். சுதந்திரம் என்ற சொல்லுக்கு இங்கே விடுதலையை குறித்து சொல்லப்பட இல்லை. ஒரு இந்தியா ஒரு பெரிய ஒரு நாட்டை வெள்ளைக்காரன் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாளில் விடுதலை பெற்று சுதந்திரம் பெற்றார். ஆனால் இங்கே உள்ள சுதந்திரம் சொத்து ஆசைகளை குறித்து பேசுகிறது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போன சுதந்திரங்கள், இது உலக பிரமாணமான சுதந்திரங்கள். ஆனால் கர்த்தரோ பரலோகத்தில் உள்ள சுதந்திரங்களை, நிலையான மேன்மையான சுதந்திரங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். சிந்தித்தீங்கள், உங்களை செயலில் அவர் செயல்படுத்துவார். ஆபிரகாம் கர்த்தரை பின்பற்றினதினாலே கானானை அவருடைய சந்ததிக்கு கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தார். இன்றைக்கு ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொல்லுவோமே. அந்த சுதந்திரத்தை ஆபிரகாமின் சந்ததியாரான இஸ்ரவேலர்கள் பெற்று அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய மேன்மையான சுதந்திரம் என்ன? அது பரலோகத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்த பண்ணின வாசஸ்தலங்கள், கிறிஸ்துவுடனே தங்கி இருக்கும் குடியிருப்புகள். பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருந்த போதிலும் உங்களுக்காக ஒரு புதிய ஸ்தலத்தை ஆயத்த பண்ணும்படியாக போயிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்திலே நீங்கள் அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமும் பிரியமுமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, உங்களுக்கு பல்வேறு கிரீடங்களும் சுதந்திரமாக வைக்கப்பட்டு இருக்கின்றன. ஜீவ கிரீடங்கள், மகிமையின் கிரீடங்கள், வாடாத கிரீடங்கள் என்ற எத்தனையோ வகையான கிரீடங்களை கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்காக வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் அந்த மேன்மையான சுதந்திரத்தின் மேலேயே நோக்கமாக இருக்கட்டும். அநேகர் உலக ஆசைகளின் மேல் உள்ளத்தை பறி கொடுத்து அந்த மேன்மையின் சுதந்திரத்தை இழந்து போகின்றார்கள். அப்போதெல்லாம் ஐயா பவுல் கண்கள் மேன்மையான சுதந்திரத்தையே எண்ணி பார்த்தன. ஒளியிலே உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கவும், இருளின் அதிகாரத்திலே இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்துகிறோருமாகிய பிதாவை சோத்தரிக்கிறோம் என்று சொல்லி துதித்தார் என்பதை நாங்கள் கொலோசியர் 1வது அதிகாரத்திலே 12-13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கொலோசியர் 1:12-13. அவருடைய தீர்மானத்தின்படியே நீங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று எபேசியர் 1:12 வாசிக்கின்றோம். அல்லேலூயா என்று சொல்லுங்கள். 4வதாக மேன்மையான பலி. விசுவாசத்திலே ஆபேல் தன்னுடைய பலியின் மேன்மையான பலியை
தேவனுக்கு செலுத்தினான். அதனால அவன் நீதிமான் என சாட்சி பெற்றான். இந்த எபிரேயர் 11:4 வாசிக்கின்றோம். மேன்மையான பலி கர்த்தருக்கு உகந்த பலியாக கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பிரியமான ஒரு பலி. அதே ஆபேல் கர்த்தருக்கென்று செலுத்தினார். ஆகவே நீதிமான் என்று சாட்சி பெற்றார். மரித்தும் இன்றும் பேசுகிறார். காயினும் ஆபேலும் ஆதாமினுடைய பிள்ளைகள். அதிலே காயின் ஒரு விவசாயி ஆனான். ஆபேலோ ஆடுகளை மேய்க்கும் ஒரு மேய்ப்பன் ஆனார். 2 பேருக்கும் கர்த்தர் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்கின்ற உணவு ஏற்பட்ட பொழுது அவர்களால் எதை கர்த்தருக்கு கொடுக்க முடியுமோ அதை கர்த்தருக்கு என்று கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒருவருடைய காணிக்கையை பார்க்கலும் மற்றவருடைய காணிக்கை மேன்மையானதாக விளங்கினது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அடுத்தவருடைய காணிக்கையை புறக்கணித்தார். சாதாரணமாக பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு பட்ச பாதம் உள்ளவர் போல தோன்றுகிறது. பட்சபாதம், அதாவது பார்சல்டி. God is not a parcel. ஆனால் எங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. ஆனால் நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் மேன்மையான வழியை விளங்குவதற்கு காரணம் ஆபேலின் உள்ளத்தில் உள்ள விசுவாசமே என்று அறியலாம். தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான வழி என்ன, மேன்மையான வழி என்ன என்பதை அவர் கண்டுகொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் பொழுது மேன்மையானதையும் கர்த்தருக்கு பிரியமானதையும் சிறந்ததையும் கொடுக்கும்படியாக தீர்மானியுங்கள். விசுவாசத்தினாலே அவருக்கு பூர்ணமான ஒரு பலியை அர்ப்பணித்து விடுங்கள். விசுவாசம் மிகவும் முக்கியம். ஆபேல் கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை கவனமாக கண்டுபிடித்தார். அப்பொழுது ஒரு பெரிய வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆபேலுக்கு கிடைத்தது. இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்பதை தன்னுடைய விசுவாச கண்களினாலே பார்த்து உணர்ந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தினார். ஆகவே கர்த்தருடைய இருதயம் அதை கண்டு மகிழ்ந்தது. புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பலி உண்டு. அது என்ன? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன் என்பதை நாங்கள் ரோமர் 12:1 வாசிக்கின்றோம். தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் அருங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 51வது அதிகாரத்திலே 17வது வசனம் குணமாக கூறுகிறது. 5வது மேன்மையான உயிர்த்தெழுதல். இது நல்லா கொஞ்சம் கவனிங்க. மேன்மையான உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல மேன்மையான உயிர்த்தெழுதல் என்ன? வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலையை பெற சம்மதி இல்லாதபடி பாதிக்கப்படுகிறார்கள் என்று எபிரேயர் 11வது அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சாதாரணமாக உயிர்த்தெழுதலும் உண்டு, சாதாரணமான உயிர்த்தெழுதலும் உண்டு, மேன்மையான உயிர்த்தெழுதலும் உண்டு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாய் இருக்கின்றான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆம், கர்த்தர் உங்களுக்காகவே இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை இருக்கிறார். இந்த வசனத்தை ஆரம்பித்ததை நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்த்தால் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தை பயன்படுத்தி மரித்தோரை எழுப்புகிறார்கள். எலியா அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி மரித்து போன சாரிபாத் விதவியின் மகனை உயிரோடு எழுப்பினார். அதே விசுவாசத்தை பயன்படுத்தி எலிசா மரித்து போன சுனமிக்கியாவின் மகனை
உயிரோடு எழுப்பினார். இதை மிச்சம் கவனமா நீங்க வாசித்து தியானியுங்கள். மெய்யாகவே இந்த வசனம் உங்களோடு பேச அன்பானவர்களே. புதிய ஏற்பாட்டிலே லாசரு நாயினூறு கிதலியின் மகன், யாவீரின் மகள் தொற்கால், ஐத்ரி என்பவர்களை எல்லாம் உயிரோடு எழுந்திருக்க செய்தார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் மரண பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்று திரும்பவும் உயிர் பெற்று ஜீவனுக்குள் வந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு விதத்திலே ஒரு உயிர்த்தெழுதல் தான். ஆனால் அப்படி உயிரோடு எழுந்தவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் மரித்தார்கள். கவனியுங்கள், இது சாதாரணமான உயிர்த்தெழுதல். அதே நேரத்திலே அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த சாதாரண உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற விரும்பவில்லை. மரணத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணாமல் இரத்த சாட்சிகளாக மறித்து பரிசுத்தவான்களுக்குரிய முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறும்படியாக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆதி திருச்சபையில ஒரு ரோமர் கவர்னர் ஒருத்தர் 40 கிறிஸ்தவர்களை கைகளையும் கால்களையும் கட்டி உறைந்த பனி கட்டியின் மேலே படுக்க வைத்தார்கள். நீங்கள் இயேசுவை மறுதலிக்காவிட்டால் பனியிலே உறைந்து சாக வேண்டியதான் என்றான். அப்பொழுது ஒருவர் இயேசுவை மறுதலித்து விடுதலை பெற்று எழுந்திரித்து ஓடிவிட்டார். அதே நேரம் கர்த்தர் அந்த கவர்னருடைய கண்ணை கர்த்தர் திறந்தார். வானத்திலே இருந்து 40 தேவதூதர்கள் தங்கள் கைகளிலே அழகான கிரீடங்களை ஏந்தி அவர்களை நோக்கி வேகமாக பறந்து வருவதை அந்த கவர்னர் கண்டார். அதில் ஒரு தேவதூதன் கீழே ஒரு விசுவாசி கர்த்தரை மறுதலித்து போய் விட்டபடியினாலே சோர்ந்து போய் அப்படியே நின்று விட்டான், கீழே வரல. அப்பொழுதுதான் கவர்னருக்கு கிறிஸ்துவின் உண்மையான ஒரு நிலை தெரிந்தது. ஏன் கிறிஸ்தவர்கள் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருந்து விடுதலை பெற சம்மதியாதபடி வாதிக்கப்பட்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறார்களே என்பதை அவன் அறிந்து கொண்டான். அடுத்த நிமிடம் அவன் ஓடி போய் அந்த பனிக்கட்டி மேலே தான் பார்த்து கொண்டு, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றேன், எனக்கு ஜீவ கிரீடம் வேண்டும், மேன்மையான உயிர் தெளிதலேக்கே நான் பங்கு பெற வேண்டும் என்று தன்னை அந்த ஐஸ் கட்டிகள் மேல் அர்ப்பணித்தான். அதுவரையிலே தங்கி நின்ற அந்த ஒரு தேவதூதன் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அந்த கிரீடத்தை கொண்டு வந்து அவருக்கு சூட்டினான். தேவ பிள்ளையிலே மேன்மையான உயிர்த்தெழுதலின் பங்கு பெறும்படி மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருங்கள், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில் இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாம மறுரூபமாக்கப்படுவோம் என்பதை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனத்திலே பலமாக எழுதப்பட்டு இருக்கிறது. 6 மேன்மையான பரம தேசம், மேன்மையான பரம தேசம். அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பிரதேசத்தையே விரும்புகிறார்களாகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட அவர் வைக்கப்பட இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று எபிரேயர் 11:16 வாசிக்கின்றோம். தேசம் இருக்கிறது, அதிலே நேரத்தின் மேன்மையான பரம தேசமும் இருக்கிறது, உலகத்துக்குரிய ராஜ்யமும் இருக்கிறது, நித்தியத்துக்குரிய மகிமையான ராஜ்யமும் இருக்கிறது. உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் மேன்மையான பரம தேசத்தையே நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது, நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பனாருடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் என்று ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 1வது வசனத்துல வாசிக்கின்றோம். ஆபிரகாம் வீட்டை விட்டு வந்த தேசத்தை பார்க்கிலும் கர்த்தரால் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் எவ்வளவு மகா மேன்மையான ஒரு தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து தேவன் தாமே
கட்டி உண்டாக்கின அத்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்குள் அவன் காத்திருந்தான் என்று எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 9-10 வசனம். Hebrews 11:9 and 10. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு வாழ்க்கை காலங்களிலே பரமதேசம் அவர்களுக்கு தூரமாக இருந்தது. ஆனால் இன்று கலாச்சாரம், சூழ்நிலைகள் உலகத்தின் முடிவை நெருங்கி கொண்டு இருக்கிற நமக்கோ பரமதேசம் மிகவும் சமீபமாக இருக்கிறது, உணர்கின்றோம். அவருடைய வருகையும் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பிரசங்கம் பண்ணி முக்கியமான ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதே. யார் யார் தங்களுடைய கண்களையும் இருதயங்களையும் அந்த பரம தேசத்திற்கு நேராக ஏறெடுக்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள் பூமிக்குரிய காரியங்கள் மேல் ஓட்டி கொண்டு இருப்பது இல்லை. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பொக்கிஷமோ பரலோகத்தில் இருக்கிறது, குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியர் 3:20 வாசிக்கின்றோம். ஆகவே உங்களுடைய நம்பிக்கையும் சிந்தனையும் பரலோகத்தின் மேலே வைப்பீர்களா? ஆபிரகாமுக்கும் மேன்மையான தேசத்தை குறித்த தரிசனம் ஏற்பட்ட போது பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாக வாழ்ந்தார். தனக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொள்ளாதபடி கூடாரங்களிலே குடியிருந்தார். வழிபோக்கனை போல வாழ்ந்து மோட்ச பிரயாணியாக தன்னை அர்ப்பணித்தார். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணங்களை பூமிக்குரிய காரியங்கள் மேல் அதிகமாக செலுத்தாமல் இருங்கள். பணத்தின் மேலும், தொழில்கள் மேலும், வேலைகளில் மேலும் வைக்காதீர்கள். நீங்கள் ஒரு அந்நியரும் பரதேசியமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். பரலோக சித்தம் உங்களுக்கு தேவை, பரிசுத்த எண்ணமோ உங்களுக்கு தேவை. புதிய எருசலேமாக்கிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலே இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி விட்டேன். அது என் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தின சேஷம் 21வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்றைய வசனத்தின் ஊடாக மேலானவைகள், மேன்மையானவைகள், இவைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய வசனம் எங்களோடு பேசும். அவருடைய பிரசனத்திலே நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, 24 hours இருக்குது. அந்த பிறகு நாங்கள் எத்தனை % கொடுக்கணும்? 10% கொடுக்கணும். அப்படின்னு சொன்னா 2 hours 40 நிமிஷம், அப்படின்னா 2.5 hours. ஒவ்வொரு நாளைக்கும் அவருக்கு நாங்க இந்த தசம பாகத்தை கொடுக்கிறோமா? நீங்களே சிந்தித்து செயல்படுங்கள் என் அன்பானவர்களே. நாங்கள் உண்மையாகவே அவரோடு இணைந்து கொள்ள அவர் ஆசையாக உம்மோடு இருப்பதுதான் அவருக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களோடு சந்திக்கும் வரை ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளவு விலையேறப்பெற்ற உன்னதமான ஒரு அனுபவம் இது. எங்களுக்கும் அந்த வழியை பின்பற்றி நடக்க கிருபை தாரும். எங்களில் காணப்படுகின்ற சுயநலம் எண்ணங்களை மாற்றி மேலானவைகளை தேட வழிநடத்த ஆண்டவரே, மேலும் மற்றவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் வாழ்க்கையை நீர் செய்த வாழ்க்கை, உண்மை போல உம்முடைய சித்தத்தை கொண்டவர்களாக எங்களையும் மாற்றும். பட்டபாதமின்றி எல்லா மனுஷருக்காகவும், உயர் அதிகாரிகளுக்காகவும், எம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காகவும், குடும்பத்தினருக்காகவும் கருத்தோடு ஜெபிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும் சுவாமி. நீரே கொண்டிருந்த தெய்வீக அன்பினால் எங்களையும் நிரப்பும். மற்றவர் பாரங்களை எங்களுடைய பாரமாக எடுத்து வேண்டுதலை செய்ய ஒரு நல்ல மனதை எங்களுக்கு தாரும். நீர் அபிதமான வாழ்க்கையை எங்களுக்கு தந்து உமக்கு பிரியமான அந்த நல்வழியை பின்பற்ற அருள் புரியும். உமக்கு போய் தோஸ்ரம் ஆமீன் என்று வேண்டிக் கொள்வதோடு
சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கும் செய்திகளின் மூலம் மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நீர் தருகின்ற கிருபைக்காக உமக்கு கோடி தோற்றம். ஆவியில் வளரவும் போராட்ட வாழ்வில வெற்றி பெறவும் அவர்களுக்கு அருள்தாரும் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களையும் நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வாரும் தேவனே. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய பாடலோடு என் செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தாருங்கள். அதாவது உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தேக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்தே முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் சாமி இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ளவரே, என் ஜீவனே அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, எபினேசரே, எல்லையோ நின்றுவே உயர்ந்தவரே, எல் சடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகந்தரும் தெய்வமும் நீரே, உன் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் எமக்கு சூட்டுகின்றே. உம்மைத்தானே முன்னே எங்கள் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆமேன் என்று சொல்லி மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். God bless you.